மை டியர் கௌதம் ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் வரும்னு சொன்னாங்களே, அது என்ன ஆச்சு, என்ன கான்செப்ட், அதேமாதிரி நாளைக்கு ரிசல்ட் வருமா வராதா, 10th 11th 12th எப்போ தான் ரிசல்ட் வரும், நாங்கள் எப்படி ஸ்கூல் சேர்றது காலேஜ் சேர்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்டு அதான் அப்டேட்டே நீங்கள் பார்த்துலாம்ப்பா. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா. மெயின் சேனல் இதை பற்றி தெளிவாக போட்டேன். இது செகண்ட் சேனலாக சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்ன கான்செப்ட், ஏன் என்ன ரிசல்ட் வெளியிடன்னு சொல்லி சத்தியமாக எனக்கும் தெரில. ஏன்னா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் சேரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் ஆர்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது காலேஜ் சேரணும் இல்லையா. ஸோ இப்போயே ரிசல்ட் இவங்க லேட் பண்ணாங்கன்னா எப்போ காலேஜ் சேர்றது, எப்போ அவங்க மார்க் பார்க்குறது. ஸோ ரொம்ப கஷ்டம் தான். 10th 11th பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 12th இவ்வளோ லேட் பண்ணாங்க. 10th 11th என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி சத்தியமாக புரியல. அவங்க நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன். எதனால் இந்த அளவுக்கு லேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே நமக்கு கிடையாது, ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல ரிசல்ட்டை பற்றி. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 40 பேஜ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்லா எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், தைரியமாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பப்ளிக் எக்ஸாம் அப்பயே எல்லாம் கிளியர் பண்ணியிருந்தால் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்காது. ஸோ ஓகே, நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் நினச்சோம் இது யோசிக்க வேணாம், ஓகேங்களா. ஸோ நடக்கட்டும். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து பிறகு என்ன நடக்குதோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. கவர்மெண்ட் எப்போ ஆஃபீஸர் ரிசல்ட் வெளியிடுறாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும். ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தொடர்ந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன். நீ நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நாளைக்கு மார்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நைட் வந்துச்சுன்னா வருதல் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்ட்டு, ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.